யாவரும் கண்களை மூடி இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாப்பாக வைத்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாம் ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எங்களை பங்கு பெறும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு, வாகாததாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் செய்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடத்திலே 2வது மாதத்திலே ஆண்டவரே, இந்த 2வது வாரத்திலே நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீர்கள், தேவைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் கண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆண்டவரே ஏற்ற வேளையிலே எங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே பதிலை கொடுத்தீரே, அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இரட்டிப்பான நன்மைகளை இந்த வருடத்துல எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்ய எங்களுக்கு சொல்லி தாருங்க ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தெய்வமே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசிகள் ஒருவரையும் ஆசீர்வதிங்க. சத்ருவின் போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவே அவர்கள் வந்து உற்சாகத்தோடு இந்த சபை கூடுதலிலே கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க அப்பா. எல்லா போராட்டங்கள், மன உளைச்சல்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுங்க. எல்லா அவிசுவாச ஆவியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உற்சாகத்தோடு சபை கூடுதலுக்கு வந்து ஆண்டவரே உண்மை ஆராதித்து பாடி ஆண்டவரே நான் கேட்கிற நல்ல செய்தியை கேட்கும்படியாகவும் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அசைவாடி ஒவ்வொரு மனதிலும் பேசி ஆண்டவரே நீரே ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ செய்தி அளிக்க போகிற தேவ மனுஷனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வசனங்களை அவர்கள் வாயின் மூலமாக கிடைக்கும்படியாக ஒரு கிருபை கொடுங்க. நாங்கள் நல்ல பாடல்களை பாடும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. சபையில ஊழியங்கள் எல்லா பணத்தேவைகளையும் சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். குறைவுகள் இல்லாமல் நிறைவா வைத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க. நீரை காத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவ ஆனந்த கீதங்களிலிருந்து 249வது பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்தான ஒரு பாடல். ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் இயேசுவே. Manda o malvado
நான்காவது பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவன் இயேசு மகாராஜன். இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம் என்று ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். ஆனந்தமே என்னில் பொன்பரன் பாராட்டும் தூயன்மே அற்புதமான அன்பே. என்னில் பொன்பரன் பாராட்டும் தூயன்மே என்றும் மாறா தேவன்மே.
போற்றிடுவேன். தேவாதி தேவனே இயேசு மகாராஜன் வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனே இயேசு மகாராஜன் வாழ்த்தி வணங்கிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பாடல். நம்பியே வா நல் வேலை இது, உன் நேசர் இயேசுவே நம்பிடுவாய். ஆமென். விசுவாசத்தோடு இந்த பாடல்களை நம்ம பாடுவோம்.
ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே எங்களை கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் காத்தீரே, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் என்னை வழி நடத்தினீரே, ஸ்தோத்திரம் அப்பா. என் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். என் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சத்ரு எவ்வளவு போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து போராடி கொண்டு இருந்தாலும் எங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நேரத்துல ஆண்டவருக்கு உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தாராதனையில எங்களை வந்து உண்மை ஸ்தோத்திரம் பண்ணும்படி எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆவியை அபிஷேகம் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. என் ஆத்துமாவை நான் பாதுகாப்பாக வைத்து ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் எங்களை ஆசீர்வாதமாக வைப்பீர் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, வேதத்திலே அறிவை நாங்கள் நல்ல வளர்க்கும்படி கிருபை கொடுங்கப்பா. ஜெபத்திலே சேரும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்மோடு இருக்கிற உரையாடுதலை ஆண்டவரே நாங்கள் நல்லா வைத்துக் கொள்ளும்படி கிருபை கொடுங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். இத்தனை வருடங்களாக 50 வருடங்களுக்கு மேலாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தப்படி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவா, எந்த இடத்திலும் எவ்வளவோ சத்துருக்களின் போராட்டங்கள், எல்லா வாரங்களும் சத்துருக்களின் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. மன உளைச்சல்கள், சோர்வுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் இந்த ஊழியத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்குது ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்குது அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. சபை கூடுதலுக்கு வருகிறதன் மூலமாக என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் உள்ள தேவைகள் எல்லாம் இது அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னையே அர்ப்பணிக்கிறேன் இந்த வேலையில உங்களுடைய கரத்தில் ஏசப்பா. என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இந்த வேலையில உங்களுடைய கரத்தில் ஏசப்பா. என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என்னை வழி நடத்துங்க இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த போதிலும் என்னை வழி நடத்தி கொண்டு வந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவோ போராட்டங்கள் இருந்த போதிலும் என்னை வழி நடத்தி கொண்டு வந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. என்னை மறவாமல் என்னை பாதுகாப்பா வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை மறவாமல் என்னை பாதுகாப்பா வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, உம்மை அல்லாமல் வேற யாரை எனக்கு நான் ஆராதிக்க முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நீ கையில் நின்று எதனும் பழிக்காதீராதே. ஏழை என்னை நீ கையில் நின்று எவரும் பழிக்க இயலாதே. என்னை
ஸ்தோத்திரம். என்னை மறவாதிருங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுப்பா. எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவது போல இருக்கிறது என்று வாக்குத்தத்தை நீ கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவோ போராட்டங்கள் பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்த போதிலும் இயேசுவே நீரே ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பரமன்மைக்கு ஊழியத்தை நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம நடத்தும்படி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த விசுவாசிகளின் சுவிசேஷ ஐக்கியத்தில் உள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும்படி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் அதிசயமாய் இந்த ஆண்டு 39 பெண்களை 39வது ஆண்டு பெண்களை முகாமை நடத்தி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம சபையில் உள்ள ஊழியத்தில் உள்ள எல்லா பண தேவைகளையும் குறைவில்லாமல் இதுவரைக்கும் ஆண்டவரே வந்து வழிநடத்துவதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு உண்டான எல்லா போராட்டங்களிலும் இருந்தும் தொடர்ந்து ஆண்டவர் விடுதலை கொண்டு கொடுத்து வருவதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மகாராஷ்டிரா ஊழியத்தை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம கொடுக்கிற காணிக்கைகள் மூலமாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எவ்வளவோ சத்துருவின் போராட்டங்கள் இன்னல்கள் நம் வாழ்க்கையில் இருந்த போதிலும் ஆண்டவர் தாமே சமாதானமும் சந்தோஷமும் நம் வாழ்க்கையிலே நம் மனதிலே நம்ம ஆவி கூட கொடுத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையை எங்களை கொண்டு வந்த தருணத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடின பாடல்கள் மூலமாக எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஆத்மாவை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்காக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய பிரச்சனைகள் போராட்டங்களையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. எல்லா போராட்டங்கள் பிரச்சனையிலிருந்து இதுவரைக்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா மன உளைச்சல்கள் எல்லா இன்னல்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பண தேவை எல்லாம் நீர் அறிவீரப்பா. எந்த குறைவும் இல்லாமல் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த குறைவும் இல்லாமல் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கடன் பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா போதகராய் தகப்பனாய் இருந்து இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் நாங்கள் வேற யாரிடத்துல சென்று நாங்கள் இதை கேட்போம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உடல் பலவீனங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. இயேசுவே சபையின் கூடுதலுக்கு வருதல் மூலமாக நல்ல ஆசீர்வாதத்தை பெறும்படி கிருபை கொடுங்க. உற்சாகத்தோடு ஊழியம் செய்யும்படியாக கிருபை கொடுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் நீரை காத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிமொழிகள் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். எல்லாம் எந்திரிச்சிருந்து வேதாகமத்தை கையில் எடுத்து வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிமொழிகள் 15. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானியின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கற்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடித்துக் கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படியல்ல. துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும், கடிந்து உள்ளதை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்க, மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவனை நேசியான்,
ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும். மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். மனரம்யமோ நித்திய விருந்து. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீடிய சாம்பல் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி முள்வெளிக்கு சமானம். நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம். புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறார். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் செய்யாமல் போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான பாதாளத்தில் விட்டு விளங்கும்படி விலைக்கு ஜீவ வழியானது. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமானுடைய மனம் வெளியுறவு சொல்ல யோசிக்கும். துன்மார்க்கருடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தியின் எலும்புகளை சுஷ்டியாக்கும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. யாரும் உட்கார்வோம். வாசித்த இந்த நீதிமொழிகளிலிருந்து நமக்கு சில ஆலோசனைகளை பாஸ்டர் மைக்கேல் எபினேசர் வந்து நமக்காக கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத வசனம் 15வது அதிகாரம் 30வது வசனம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தியை குறித்து இன்றைக்கு நாம் சில காரியங்களை நம்ம வேதத்திலே பார்க்க போகிறோம். நற்செய்தி என்றால் அதை வந்து சுவிசேஷம் என்று ஒரு வார்த்தையிலே நாம் வந்துட்டு சொல்லலாம். நற்செய்தி என்பது சுவிசேஷம். சுவிசேஷத்தை வேதத்திலே நான் ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அதை நான் வந்து மறுபடியும் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். சுவிசேஷம் என்பது 3 விதமான அடிப்படையிலே வேதத்திலே வந்துட்டு பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம், இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம், மூன்றாவதாக நித்திய சுவிசேஷம் என்று 3 விதமான அடிப்படையிலே சுவிசேஷத்தை வேதம் வந்துட்டு சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சமாதானத்தின் சுவிசேஷம். பழைய ஏற்பாட்டுல சமாதானத்தின் சுவிசேஷம் வந்துட்டு உலக பிரகாரமாக வெளிப்படையான ஒரு சமாதானத்தை, ஒரு விடுதலைய, ஒரு ஜெயத்தை, ஒரு ஆளுகையை வந்துட்டு முக்கியத்துவப்படுத்தி சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான சுவிசேஷம் என்பது ரட்சிப்பின் சுவிசேஷம். ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது ஆவிக்குரிய விதத்திலே நமக்குள்ளாக உண்டாகிறதான மனம் திரும்புதலை, ரட்சிப்பை, மாற்றத்தை வந்துட்டு உண்டு பண்ணக்கூடியதான சுவிசேஷம் தான் ரட்சிப்பின் சுவிசேஷம். கடைசியாக நித்தியத்திலே நம்ம வந்து சுதந்திரிக்க போகிறதான நித்திய சுவிசேஷம் என்று மொத்தம் 3ஆக வந்துட்டு வேதத்திலே பிரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து இன்னைக்கு இந்த காலகட்டத்திலே ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது நம்ம தெளிவாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று நம்ம வேதத்திலே பார்ப்போமானால் அதை குறித்து தெளிவாக பவுல் வந்துட்டு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 முதல் 4 வரை நான் வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்கள். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதாவது நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், சுவிசேஷத்தை தெரியப்படுத்துகிறேன் சொல்லிட்டு நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு
பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷங்கிறத அவர் சொல்லிட்டு எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் 1, இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கம் பண்ணப்படுதல் 2, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் 3. இந்த 3ஐயும் தான் வந்துட்டு பவுல் வந்துட்டு சுவிசேஷம் என்று தெள்ள தெளிவாக அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த சுவிசேஷத்தை நம்ம வந்து எப்பொழுதுமே வேதத்துல நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதான எந்த ஒரு காரியமானாலும் சரி, அதை வேதத்துல வந்து நம்ம அது கரெக்டா இருக்கான்னு வந்து நம்ம செக் பண்ணி வந்துட்டு செய்யணும். ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று கட்டளை வந்து நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மோசே வந்துட்டு கட்டளை கொடுக்கிறார், எந்த ஒரு காரியத்தையும் 2-3 சாட்சியினாலே நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் வந்துட்டு அவர் ஓமையை சொல்லும் பொழுது, அதாவது ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை வந்து நிரூபிக்கிறதுக்கு 2-3 சாட்சிகளின் அடிப்படையில போய் நிரூபின்னு வந்துட்டு சொல்றாரு. அதே போல பவுல் வந்துட்டு சபைக்கு எழுதும் போது அவர் அதைத்தான் சொல்றாரு. ஒரு மூப்பன் வந்துட்டு தவறு செய்தால் அந்த பிராதம் வந்துட்டு ஒரு சாட்சியினாலே ஏற்றுக்கொள்ளாத, 2-3 சாட்சியினாலே ஏற்றுக்கொள்ள அப்படின்னு வந்துட்டு எந்த ஒரு காரியத்தை 2-3 சாட்சியினாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டுல ரட்சிப்பின் சுவிசேஷம் எதை சொல்லுது, எப்படி சொல்ல வேண்டும் என்று நம்ம வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்போமானால், முதலாவது வந்து ஒரு 3 பேர் சொன்னதை வந்துட்டு நான் வந்து சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேதுரு தான் வந்துட்டு என்ன செய்யறாரு, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல புதிய ஏற்பாட்டு சபை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு ஆரம்பிக்கப்படுது. அப்ப அவர் வந்து பேதுரு பிரசங்கிக்கிறதான காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் 2:36-37 அப்போஸ்தலர் 2:36-37 ஆகையினால் நீங்கள் சிலுவையை அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். போதும். இந்த 36-37 பேதுரு வந்து அந்த பிரசங்கத்துல அந்த முடிவுல அவர் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்பினாங்க இருக்கு. இன்னும் 41வது வசனத்துல அன்றைய தினத்துல வந்துட்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பேதுரு இந்த இடத்துல சுவிசேஷம் என்ன அடிப்படையில் சொன்னார்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தை குறித்தும் அவருடைய அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததை குறித்தும் தான் மையமா அந்த அதிகாரம் 2வது அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை மையமா வச்சுதான் பேதுரு என்ன செய்யறாரு, முதல்ல சுவிசேஷத்தை வந்து சொல்றாரு. அதே பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம், அப்போஸ்தலர் 3:15 வாசிக்கிறேன். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம்னு. அதாவது அந்த பிறவி சப்பானியை எழுப்பினதான காரியத்துல பேதுரு யோவானும் தேவாலயத்துல இருக்காங்க. அதை ஜனக்கூட்டங்கள் வந்து பார்த்து அதை ஆச்சரியமா பார்க்க இல்ல, இந்த எதை செஞ்சது இயேசு கிறிஸ்து தான் செஞ்சாருன்ட்டு இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு பேசி ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று அவரோட மரணத்தை வந்துட்டு குறித்தோ அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லிட்டு அதே தொடர்ச்சி வந்து 4வது அதிகாரத்துல வந்துட்டு அது வந்துட்டு வருது. 4வது அதிகாரத்துல 2-4 வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமா இருக்கிறபடியால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இப்ப பேதுரு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவர் இந்த சுவிசேஷத்தை சொல்றாரு. எதனுடைய அடிப்படையில சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அவரை கொலை செய்து என்ன செய்யறாரு, மரணமாகி அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுதுக்கு நாங்க சாட்சிகளா இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 15 பவுல் எழுதுனது போல அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இதை மையமா வச்சுதான் என்ன செய்யறாரு பேதுரு மறுபடியும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறத பாக்குறோம். அதே 3வது பேதுருவுடைய 3வது சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38-40 வரை வந்து பாத்தீங்கன்னா
கொர்நேலியு வீட்டுல வந்துட்டு நடந்ததான காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 முதல். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்வதை எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். போதும். இதுல கொர்நேலி வீட்டுல வந்துட்டு பேதுரு வந்துட்டு பிரசங்கம் பண்றாரு. இது வந்து அந்த கொர்நேலியை பத்தி நமக்கு நல்லா சாட்சி தெரியும். அவன் வந்து நல்லா நீதிமானா இருக்கிறான், நல்லா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு உதவி செய்யறான், அவன் நல்ல நற்குணசாலியா வந்துட்டு இருந்தா, நல்லா ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் எல்லாத்துலயும் உபவாசிக்கிற எல்லாத்துலயும் நல்ல திறமையான ஆளா இருந்தான். ஆகிலும் அவனுக்கு சில காரியங்கள் வந்துட்டு தேவைப்பட்டது. என்னன்னா ரட்சிப்பின் சுவிசேஷம். அவங்க வந்துட்டு என்ன செய்ய வேண்டும், பழைய அந்த ஒரு பாரம்பரியமா நீதிமானா ஒரு அந்த உதவி செய்கிற மனப்பான்மையோடு கூட இருந்தாலும் அவர்களுக்கு கட்டாயம் என்ன தேவைன்னா இயேசு கிறிஸ்து கொடுக்கறதான ரட்சிப்பு வந்துட்டு கண்டிப்பா வேணும். அதனாலதான் அவர் வந்துட்டு என்ன தேவதூதர் கூட தரிசனம் கொடுத்து பேதுருவை போய் சந்திக்க சொல்லி அவர் வந்து என்ன செய்யறாரு, பேதுரு வந்துட்டு அவருடைய இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்தை அடக்கத்தை உயிர்த்தெழுதலை குறித்து பேசி கடைசியில் என்ன செய்யறாங்க, அந்த கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்கே வந்துட்டு சபை ஆரம்பிக்கப்படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். பேதுருடைய அந்த 3 சாட்சிகளும் பாருங்க, அவர் சொன்ன சுவிசேஷம் எல்லாமே இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம அந்த பிலிப்பு சம்பவம் தெரியும். அப்போஸ்தலர் 8ல வந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிலிப்பு வந்துட்டு எங்க என்ன பண்றாரு, கந்தாகை மந்திரி ரகத்துல போயிட்டு இருக்காரு, போய் சேர்ந்து கொண்டு வந்துட்டு போய் சொல்றாரு. போய் சேர்ந்த பொழுது அந்த மந்திரி என்ன செய்யறா, ஏசாயா 53வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரணம் அடக்க உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்டதான அந்த அதிகாரத்தை படிக்கிறாரு. அதை வந்துட்டு இது புரியுதான்னு கேட்கவும், எனக்கு வந்து ஒருத்தர் விலைக்கு சொல்லணும் எப்படி புரியுன்னு அந்த மந்திரி கேட்கிறாரு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவருக்கு என்ன செய்யறாரு, அந்த இடத்துல அவர் விலைக்கு காட்டி போதிக்கிறாரு. உடனே அந்த மந்திரி மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறத வந்து பார்க்கணும். பிலிப்பு வந்து சொன்ன சுவிசேஷமும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல். அதே போல பவுல் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 26-28ல அகிரிப்பா ராஜா கிட்ட அந்த தனக்கு நடந்ததான அந்த காரியங்களை சுவிசேஷமா வந்துட்டு சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய அந்த உயிர்த்தெழுதலை அவர் பட்ட மரணத்தை இந்த மாதிரி ரட்சிப்பை குறித்து பேசுனதுனால அகிரிப்பா வந்துட்டு சொல்றாரு, நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் குறைய என்னை நீ என்ன செய்யற சம்மதிக்க பண்ணுகிறாய்ன்னு அகிரிப்பா ராஜா வந்துட்டு சொல்றாரு. அப்ப சுவிசேஷங்கிறது சரியான சுவிசேஷங்கிறது இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டியது என்னன்னா ரட்சிப்பின் சுவிசேஷம் தான் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல். இதுலதான் வந்துட்டு என்ன இருக்குது, மனம் திரும்புதல் இருக்கிறது, ரட்சிப்பு வந்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த அவர் ரத்த சிந்துதல்னாலதான் நமக்கு மனம் திரும்புதலும் ரட்சிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மையமா வச்சுதான் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லி அதன் அடிப்படையில் தான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆனா நிறைய கள்ள சுவிசேஷம் என்பது என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்தா உங்களை நேசிக்கிறாரு, உங்க கடன் பிரச்சனை நீக்குவாரு, உங்களை வியாதியை சுகமாக்குவாரு, உங்க கஷ்டத்தை நீக்குவாரு, உங்க பிரச்சனை தீர்ப்பாருன்னு வெறும் உலக பிரகாரமாக மட்டும் சொல்லி அவங்க வருவாங்க. அந்த மாதிரி வர்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னன்னா ஒரு முழுமையான சத்தியத்துக்குள்ள வராம என்ன செய்வாங்க, கடைசி வரைக்கும் அந்த உலக காரியங்களை எதிர்பார்த்தே என்ன செய்வாங்க, அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் வந்துட்டு கிறிஸ்துவின் வருகை பெருந்தா நிலை நிற்க முடியாது, அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அவர் வாழ்ந்ததான நாட்கள்ல அவரோட கூட்டம் ஏராளமான பேர். எதற்காகனா அப்பத்தை புசிக்கிறதுக்கும் அற்புத அடையாளங்களை சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கும் கூட்டமாய் வந்து கூடினார்கள். ஆனால் அவர் உபதேசத்தை கேட்டு உண்மையாய் பின்பற்றினவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரையில் நிற்கும் போது எத்தனான ஜனங்கள் வந்து தேடுறாங்க. தேடிட்டு வந்துட்டு எங்க போனீங்க ஆண்டவரே, உங்களை எங்கெங்கெல்லாம் தேடணும் நாய்க்கு. அவர் சொல்றாரு, நீங்க எதுக்காக என்ன தேடினா, என் இடத்துல அப்பம் புசித்ததுனால என்ன வந்து என்ன செய்றீங்க, தேடுறீங்க. இயேசு கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறீங்க. ஆனா கடைசி வரை நினைச்சிருந்தவங்க மேல் வீட்டாரையில 120 பேர். ஆகையினாலே சுவிசேஷம் என்பது ரட்சிப்பின் சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம். பழைய ஏற்பாடு சுவிசேஷம் வந்து சமாதானத்தின் சுவிசேஷம். நித்தியத்துல
நித்திய சுவிசேஷம் இந்த மூன்றாக வந்து பிரிக்கப்பட்டதுல இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிந்து நம்மளும் அதை வந்து சுதந்திரத்து கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லும் போது இதை நம்ம தெளிவா சொல்லணும்னு வேதத்தின் அடிப்படையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே ஆண்டவரே சுவிசேஷத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம் அது சமாதானத்தின் சுவிசேஷமாகவும், புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷமாகவும், நித்தியத்திலே எங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த நித்திய சுவிசேஷம் என்ற 3 விதமான அடிப்படைகளை வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்த்தோம். அதிலே ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது ஆண்டவரே 1 கொரிந்தியர் 15 பவுல் தெளிவாக சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்துவினுடைய மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் அது நிமித்தம் ஒரு மனிதனுக்குள்ளாக உண்டாகிறதான மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான காரியங்களுமே சரியான ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பதை வேதத்திலே பேதுருவைய சாட்சியை கொண்டும் பவுலினுடைய சாட்சியை கொண்டும் பிலிப்பு சுவிசேஷனுடைய சாட்சியை கொண்டும் நாங்கள் வேதத்திலே பார்த்தோம். அதனுடைய அடிப்படையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் மற்றவர்களே அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்குள்ளாக நடத்துகிறவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கொடுத்தது நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாட்சியின் நேரம். இந்த வேளையிலே கடந்த நாட்களிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த இந்த நன்மைகளை குறித்து சபைக்கு முன்பாக உற்சாகத்தோடு சாட்சிகள் சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னையும் இடத்துல சாட்சியாக தேவன் எடுத்திருக்கிறேன். அடுத்த வாரத்திலும் எனக்கு பெங்களூர் போக வேண்டியிருந்துச்சு ஒரு ஹைரிங்காக. 2 நாள் ட்ரிப்பு. அது எப்படி வந்து ஒரு உடனே திடீர்னு வந்து பிளான் வந்துச்சு அது பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்பில் வந்து ஹைரிங் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆனால் அந்த எப்பயுமே பெங்களூர் போனாலே இப்போ ரொம்ப ட்ராவல் பண்ணாலும் டக்குனு சிக்காயிருந்தேன். ஆனால் அந்த பெங்களூர் போகும்போதும் ஏன்னா அந்த ஹோட்டல் பெட்டில் படுக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால எதிர்க்க முடியாது. அது எந்திரிச்சோம்னா உள்ள உடம்பு எல்லாமே பிடிச்சிருது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டியும் அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து ஒரு பரிபூர்ண சுத்தத்தை கொடுத்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அதுக்காக கர்த்தரை இந்த நேரத்தை நன்றியோடு சொல்லுங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் மத்தியிலும் அடியான ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தும்படியாக என் தலப்பன் உதவி செய்த கிருபிக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனை பலவீனங்களும் சுகவீனங்களும் எத்தனை விதமான சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் கூட என் தகப்பனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு வாரம் வர முடியாது. என் தகப்பனின் தடைகள் பயங்கரமான தடைகள் தான். ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு இதை கொண்டு வந்து வைத்திருக்காய் வைத்திருக்காய் கத்தனை நன்றியோடு ஸ்தோத்திரித்து இந்த சிறு சாட்சி கொடுக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபை எங்களை தாண்டி எங்களை வழிநடத்தியதற்காக தேவனை நன்றியோடு
மாத்திர என்னுடைய பாஸ்போர்ட் விஷயமா அவன் வந்து ரொம்ப அழைஞ்சிக்கிட்டே இருந்தான். எப்படியாவது எப்படி வாங்கணுன்னே தெரியல. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் வந்து தான் வாங்கணும் சொல்கிறாங்க. எப்படி ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தா. போனதுமே வந்து ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு போவாங்க. அதை கொடுத்துட்டு திருப்பி போயிட்டான். திரும்ப இது எப்போ வரும்னு தெரியல. இப்படி ஒரே போராட்டமாக இருந்துச்சு. ஆண்டோடைய சமூகத்தில் மட்டும் ஜெபம் பண்ணோம். ஆண்டோடைய கிருபையினால நேற்று நேரத்தில் அவன் வராமலே மாறி ஸ்கூல் லெட்டர் கொடுத்து அது மூலமாக அதை வாங்கி கொள்ள டாக்டர் பிபி செய்தார். அதுக்காக ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அது கிடைக்க பிபி செய்தார். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மக்களெல்லாம் நேற்று ஆன்லைன் மீட்டிங் நடத்த ஆண்டு உதவி செய்தார். அதுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் ரொம்ப தூங்கிட்டே இருந்தேன். 21 புஸ்தகத்தை வைத்து இந்த நாட்களில் தியானித்தோம். அது எப்படி சொல்லி எனக்கு கொஞ்சம் எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருந்தது அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஆனால் அவங்க எப்படி புரிந்து கொள்வாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக ஜெபம் பண்ணேன். நேற்றைய தினத்தில் அதை அந்த 4 சாப்டர் முடிக்க கற்று கிருபை செய்தார். நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. எல்லாம் ஆன்லைன் மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு இது ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது. ரொம்ப எங்கள் இதுவரை கேட்காத ஒரு சத்தியத்தை கேட்க கற்று கிருபை செய்தார்னு சொன்னாங்க. அது ரொம்ப எங்கள் ஆளுக்கு இது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அநேக சாட்சி சொல்லத்தக்கதான அளவுக்கு நாங்கள் ஆன்லைன் மீட்டிங்கை கற்று ஆசீர்வதித்து கொடுத்தார். அதுக்காக தேவனை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படியாக ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கிருபை தாங்கி எங்களை வழிநடத்தி வருவதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக ஜீவித்த யாரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தர் கொடுத்தது நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாவரும் எழுந்திருந்து பாடல்களை பாடும்போது காணிக்கைகளை விற்கவர்களையும் நாம் பொறுமையாக இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். சகல சேனை இறங்கும். யுத்தம் உனக்கு நடக்கும். சகல சேனை இறங்கும்.
அல்லேலூயா. அல்லேலூயா. படைத்த காணிக்காக பாஸ்டர் மாறுதல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெலடியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, இந்த நாளின் ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளை நீர் எடுத்து ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே, காணிக்கை படைத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, அவருடைய கிருபை பிரசன்னம் கூட நம்பிக்கிறோம்ப்பா. சாட்சி சொன்ன ஒருவரே நீர் ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் இடைப்படும். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி போயிடும் பிதாவே. ஆமென். அறிவிப்புகள். சாயங்காலம் ஜெபம் அங்கங்கே இருந்து ஒரு வாரம் குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். தனியாக வெளியே இருந்தீங்கனாலும் தனியாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியத்துக்கான இடம் வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெபங்கள் தொடர்ந்து சபையில் நடக்க வேண்டும். சபையில் நான் பங்கு பெற வேண்டும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உற்சாகத்தோடு ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அதே போல புதன்கிழமையிலே எம்ஜிஆர் நகரத்திலே நடக்கிற உபவாச ஜெபத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரமும் தொடர்ந்து நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் இனிமேல் நம்ம இதை வச்சு நடத்த மாட்டோம். அதுக்கு பதிலாக சனிக்கிழமையில வைத்து நம்மளுக்கு அந்த வாட்ஸ்அப் ஊழியர்கள் மூலமாக அந்த ஆன்லைன் ஜெபம் நடக்கிறதுனால அந்த ஆன்லைன் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம சபைக்கும் சீக்கிரம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். எப்படியாவது நம்ம நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்று அதற்காகவும் ஜெபம் செய்யுங்கள். நம்ம டைரெக்டாக போய் கூப்பிடுறது மூலமாக நிறைய பேர் வரமாட்டாங்க. ஜெபம் பண்ணி கூப்பிட்டாதான் வருவாங்க. நம்ம நேராக போயிட்டு கூப்பிட்டோம் என்றால் வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கும் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாமல் நம்ம சும்மா கூப்பிடாம இருக்கும். அதனால உற்சாகத்தோடு ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் செய்து அதன் மூலமாக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வாருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாளில் நானும் அம்மாவும் வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம். இது மாதிரி நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்போம். நாங்கள் டிவியில் அந்த பிரசங்கங்கள்லாம் கேட்டு அதை பற்றி டவுட் கேட்பேன். நான் ரொம்ப அம்மா இது மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. அப்போ பேசிகிட்டு இருந்தபோது ஏன் நம்மளுக்கு பிரச்சனைலாம் எல்லாருக்கும் வாழ்க்கையும் பிரச்சனையே இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்க மாட்டேங்குது. ஏன் எப்பயுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. வேதாகமத்திலையும் போட்டிருக்க பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஏன் சாத்தான் இவ்வளோ நம்ம நல்லா இருந்தாலும் ஏன் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒரு யூஎஸ்ல ஒரு பாஸ்டர் கொடுத்தாரு. சாத்தா முதல்ல சர்ப்பம் ஏதேன் தோட்டத்துல ஏன் ஏவாள் கிட்ட போயிட்டு அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லிச்சு. ஏன் ஆதாம் கிட்ட போய் சொல்லுங்க? ஏன் ஏவாள்கிட்ட போயிட்டு இந்த பழத்தை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு. இது முதல்ல நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சேன். அந்த மாதிரி தான் இருக்குமோ. ஆனா அது கிடையாது. அது ஏன்னா ஆண்டவர் முதல்ல இந்த 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 மரத்தில் இருக்க பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு ஆதாம் கிட்ட தான் சொன்னார். அப்புறம் தான் ஏவாளை சிருஷ்டிச்சார். அது சொல்லும் போது 2 பேரையும் உட்கார வச்சு சொல்லலை. 2 பேருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வரதுனால நம்ம அந்த மாதிரியே படிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா முதல்ல யார்கிட்ட சொல்லியிருக்காரு? ஆதாம் கிட்ட டைரக்டா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன். நடுவில் இருக்க மரத்துல இருக்க பழங்களை மட்டும் நீ சாப்பிடாத, அதுல இருக்க பழங்கள் நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஆதாம் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா ஏவாள் கிட்ட யார் சொல்லியிருக்கா? ஆண்டவர் டைரக்டா சொல்லல, ஆதாம் ஏவாள் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னதுன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அது என்ன அந்த மெசேஜ் பாஸ்டர் என்ன அழகா சொன்னார்னா, ஆண்டவர் கிட்ட உங்களுக்கு நேரடியாக ஒரு உறவு இல்லை, ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படின்னா வேற யாராவது சத்தியங்கள் சொன்னாலும் உங்களுக்கு போராட்டம் சத்ரு உங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம டைரக்டா கேட்கல, நம்மளுக்கு இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் நம்மளுக்கு அறிவுரை செஞ்சு அதுல இருந்து நம்ம எடுக்கிறதுனால அந்த போராட்டத்துல இருந்து அந்த போராட்டம் நமக்கு தான் டைரக்டா நிற்குமா. ஏன்னா உங்ககிட்ட தான் சர்ச்சைக்கு போகாத, எதுக்கு போறேன், ஆத்துமாலாம் எதுக்கு ஆதாயம் பண்றேன், எதுக்கு காணிக்கலாம் போடுற, 10ல் 1 நீ போடா, நீ என்ன பண்ணுவேன், 9 நீ என்ன பண்ணுவேன், இதெல்லாம் யார் சொல்லுவா? சாத்தா ஈஸியா உங்களை டார்கெட். யார் டைரக்டா ஆண்டவர் கூட ஜெபம் பண்ணி
நேரம் செலவு பண்ணி வேதாகமத்தின் மூலமாக சில பேர் சொல்லுவாங்க, நான் வேதாகம் வாசிட்டே இருந்தேன், ஆண்டவர் என்னோட பேசினார். அப்ப அந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட ஆண்டவர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வழி விலகி போகவே மாட்டாங்க. ஏன்னா டைரக்டா சொல்லிட்டாங்க ஆண்டவரே. நம்ம இன்னொருத்தர் மூலமா வந்து சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா சாத்தான் வந்து சத்துரு வந்து ஈஸியான டார்கெட் வந்து நம்மளதான் இருக்கும். அதனால நம்ம அது மூலமாக அது பேசும் போதுலதான் உடனே எங்க அம்மா எடுத்து பைபிளை கரட்டி பார்த்து, ஆமா ஆதாம் கிட்ட சொல்லும் போது ஆதாம்கிட்ட தான் முதல்ல ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஏவாலே வந்து தனியா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏவால வந்து படைச்சாரு. அதனால எப்பயுமே நம்ம வார்த்தைகளை ஒன்று நம்ம வந்து சபையின் மூலமாக நம்ம தெரிந்தது மூலமா கேட்கும் போது அதனோட நம்ம பயன்பெறுறோம். அதை அப்படியே விட்டுடாம நம்ம அப்படி விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சத்ரு வந்து ஏன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை என்னதுன்னா ஒருத்தர் வாழ்க்கையிலையும் வந்துட்டு சோர்வு தான். சோர்வு வந்துருச்சுனாலே அது வெளியே வர முடியாது. சோர்ந்து போயிட்டாலே வெளியே வர அந்த சோர்வை யார் கொண்டு வராங்கன்னா பிசாசு தான் கொண்டு வரான் நம்ம வாழ்க்கையில, வேற யாருமே. நம்ம பக்கத்துல இருக்கவங்க இவங்க கொண்டு வராங்க அவங்க கொண்டு வருவாங்க. வேற பிரச்சனைகள் இருந்தாலும் சில நேரங்கள் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சோர்வு இருக்கும். அந்த சோர்வை யாரு நம்ம அதுக்காக நம்ம யாருக்கு இடம் கொடுத்துருக்கோம்னா சத்ரு வந்து ஈஸியா வந்துட்டான். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரோட நிறைய நேரங்கள் நம்ம செலவு பண்ண வேண்டும். நம்ம ஆண்டவர் வந்துட்டு சபையில இருக்க பாஸ்டர்ஸ் மூலமா தான் உங்கள்கிட்ட பேசுவோம், அப்படிலாம் கிடையாது. வேதாகமம் இருக்குது, ஆண்டவர் நிறைய அதுல கட்டைகளை கொடுத்துருக்காரு. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசீர்வதிப்பாயாக. அப்புறம் இத்தனை நாள் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுங்க. யார் யார் பைபிள் எப்படிலாம் ஜெபம் பண்ணாங்க, அதிகாலையிலே எந்திரிச்சு ஜெபம் பண்ணாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாங்க, இப்படிலாம் இருக்குது. அது மாதிரி வந்துட்டு நம்மளும் ஜெபம் பண்ணினோம்னா தான் ஆண்டவர் நமக்கு வந்து வெளிப்படுவோம். ஆண்டவர் நம்மளோட பேசுவார். நம்ம கிட்ட என்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசி நமக்கு என்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளோட பேசி உரையாடுறாங்களோ அன்னையில இருந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வர்றது கம்மியாகும். நீங்களே பார்ப்பீங்க, என்னோட ஆண்டவர் பேசுறாரு, எனக்கு இருக்க பிரச்சனைகளே காணும். ஏன்னா சத்ருவுக்கு வந்து அப்ப தெரியும் உங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து ஒண்ணுமே வந்து சோர்ந்து போ அப்படின்னு சொன்னா சோர்ந்துலாம் போக முடியாது. ஏன்னா நமக்கு வந்து டைரக்டா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. நேரம் மேல இடத்துல இருந்து நம்மள்ட்ட பேசிட்டாங்க, இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உனக்கு வந்து நான் இருக்கேன், உன்னோட நான் பலனா இருக்கிறேன்னு ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டார். அப்படின்ற ஒரு நம்ம நல்ல நம்பிக்கை விசுவாசம் நம்மளுக்கு வந்துடும். நம்ம இப்போ ஏசப்பா வந்து நம்ம நைட்டு கனவுல வராரு, இல்லை திடீர்னு நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறாருன்னா நம்ம நம்பாம இருப்போமா, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுமா? இல்லை. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு, என் ரூம்ல வந்து இருந்தாரு, நான் பார்த்தேன், நான் ஜெபம் பண்ணும் போது என்னோட பேசினாரு, நம்மகிட்ட ஒரு பெரிய பலம் வரும். அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் என்ன பண்ணுவோம், அந்த பலத்துல இருந்து உடைச்சிட்டு போயிட்டு எங்க ஆண்டவர் என் கூட இருக்காரு. அதனால நம்ம வந்து ஆண்டவரோட நம்ம ஆண்டவரோட நம்ம தொடர்புல தொடர்ந்து இருக்கணும், ஜெபம் பண்ணணும். நிறைய நேரங்கள் ஜெபம் பண்ணுகிறது மூலமாக தான் ஆண்டவர் நம்மளோட பேசுவார், நமக்கு ஆறுதலா இருப்பார். நிறைய வசனங்களை நம்ம படிக்கணும், அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு பேசுவார். சில நேரங்களில் பைபிள் எடுத்து நம்ம படிக்கும் போது நம்ம என்னதோ படிக்கிறோம், ஒரு அதிகாரமும் படிச்சுட்டே வரோம் அப்படின்ற அந்த மாதிரி இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு 2-3 வசனங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இருக்கும். அது எப்படி நாம இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கு, எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நினைக்கிறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு வசனம் என் கண்ணில் படுது அப்படின்றது. நம்ம வந்து சாதாரணமா வசனம் இதெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளையும் நல்ல ஒரு வெளிப்படுத்தலையும் தருவார். அதான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தின் மூலமாக தான் நமக்கு ஜெயம் பெற முடியும். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையுமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ செய்திக்கு கடந்து போகலாம். மத்தியில் டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் வந்து நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்துருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எல்லாம் கண்களை மூடி இந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, கொடுத்த நல்ல வசனத்துக்காக தேவரீர் எங்களோடு கொண்டு பேச வேண்டும் என்று சொல்லிட்டேன். ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தரை பேசுகிறாக தேவன் நாம மாத்திரம் மறுபடியும் வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மேல் வைத்ததான அன்பு மிக பெரியது. அல்லேலூயா. அவர் அன்பு நம்மேல செலுத்தினதுனாலே தம்முடைய ஜீவனையே அவர் என்ன செய்தார்,
நமக்காக கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடலாம். அல்லேலூயா. நாம் நேசிக்கிறதான ஜனங்கள் யார் மேல் நாம் அதிக பிரியம் வைத்திருக்கிறோமோ அவர்கள் நம்மை விட்டு என்ன செய்யலாம், கடந்து போகலாம், நம்ம நெருக்கலாம், அன்பில் அவரை தாழ்ச்சி அடையலாம். ஆனாலும் கர்த்தர் அவர் மிகுந்த அன்புடையவராய் இருக்கிறதுனாலே அவர் நமக்கு என்ன செய்கிறார், இரக்கத்தை செலுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிறோம், இரக்கம் இல்லாதபடி அநேக மக்களை துன்பப்படுத்துறாங்க. தங்களோட வேலை செய்கிறவர்களை என்ன செய்யறாங்க, இரக்கமற்று நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக ஏழைகளுக்கு இறங்குவதே கிடையாது, இரக்கத்தை மறந்தவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவரை நாம் பார்க்கும்போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் பிறந்த முதல் நம் பரலோகத்திற்கு செல்லும் வரைக்கும் கூட அவருடைய இரக்கம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு நாளும் முடிவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 1000 தலைமுறை மட்டுமாய் கர்த்தர் இரக்கம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தலைமுறை என்று இல்லை, கர்த்தரை நம்பி நாடி வந்ததான ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், தலைமுறையாய் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கங்களை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அவர் இரக்கம் செய்கிறாரா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவனும் என்ன செய்கிறார், இரக்கம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைகள் பார்க்கிறோம், தகப்பனுடைய சொல்லை கேளாமல் போறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் நடந்து செல்றாங்க. ஆனாலும் கூட பிள்ளைகளை அவர்கள் வெறுத்து விடுவதில்லை. அல்லேலூயா. அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் தகப்பன் செய்கிறது போல தேவனும் நம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இரக்கம் கிடைக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவான். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். இங்க யாருக்கு அவர் இரக்கத்தை கொடுக்கிறார், பாவத்தை விட்டு விடுகிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு என்ன செய்கிறான், இரக்கம் பெறுவான். இன்றைக்கு பாவத்திலே ஜீவித்துக் கொண்டே இருக்கிறாங்க, சபைக்கு வராங்க, பாட்டு பாடுறாங்க, சாட்சிகள் சொல்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் என்ன செய்யறாங்க, பாவத்திலிருந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இரக்கம் தேவனிடத்திலிருந்து வேணும் என்று சொல்லி கேட்டால் பாவ ஜீவியத்திலிருந்து ஒரு விடுதலை இன்றைக்கு தேவை. அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்கிறவனாய் நாம் காணப்பட வேண்டும். பாவத்திலே உழன்று கொண்டு ஜீவித்துக் கொண்டிருப்போம் என்றால் தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாவங்களை இன்றைக்கு அநேகர் மறைக்கிறார். அநேகர் வீட்டுக்கு நம்ம செல்லும் போது என்ன செய்ய பார்த்துருக்கீங்களா, வீடு ரொம்ப அசிங்கமா காணப்படும். ஆனா திடீர்னு வீட்டுல வந்துட்டு எல்லாத்தையும் கட்டில் என்ன செய்வாங்க, மறைச்சு வச்சுட்டு அப்படியே நீட்டா இருக்க மாதிரியே காமிப்பாங்க. போயிட்ட பிறகு திருப்பி கிளீன் பண்றதுல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கூட அநேக பாவங்களை மறைக்கிறாங்க. மற்ற மக்களுக்கு முன்பதாக தங்கள் பரிசுத்தவான்கள் போல் அவர்கள் காண்பித்துக் கொள்றாங்க. ஆனாலும் பாவங்களை மறைத்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். அவருக்கு பயந்தவர்களுக்கு கூட இங்க என்ன கிடைக்குதா, இரக்கம் கிடைக்குது. அந்த இரக்கம் தலைமுறையாய் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறதான ஒரு பயம் இன்றைக்கு நமக்கு தேவை. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறதான பிள்ளைகளுக்கு கூட கர்த்தர் என்ன செய்கிறார், இரக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம்.
மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இரக்கம் நம்மிடத்தில் இருந்தாதான் நாம் என்ன செய்ய முடியும்? தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இரக்கமற்ற அநேக காரியங்களை நாம் செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நம்ம மத்தேயுவிலே பார்க்கிறோம், ஒரு மனிதன் என்ன செய்யறான்? அநேக கடன்பட்டு காணப்படுறான். அவனுக்கு அவனுடைய எஜமான் அவன்கிட்ட இருக்க பிள்ளைங்க எல்லா ஆஸ்தி சொத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு அவனை விட்டுருங்க, அவனை என்ன செய்யுங்க, அவன் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி கொள்ளுங்கன்னு சொல்லும் போது அவன் கேட்கிறான், ஆண்டவனே மன்னியும், எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறான், எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது அந்த மனுஷன் அவனுக்கு இறங்கி என்ன செய்யறான்? கடன் எல்லாத்தையும் என்ன செய்யறான்? விட்டு வைக்கிறான். அதே ஆளு இன்னொருத்த அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அவன் அவன்கிட்ட போய் இந்த கடன் எல்லாம் திருப்பி கொண்டு சொல்லும்போது அவனுக்கு மனம் திருங்காம இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 18:27. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். பாருங்க, அந்த ஊழியக்காரன் அவனுக்கு மனதிறங்கி கடனை எல்லாத்தையும் அவன் எடுத்து என்ன செஞ்சான்? மன்னித்து விடுறதை பார்க்கிறான். ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யறான்? அவன்கிட்ட கடன் வாங்கணும் என்ன செய்யறான்? தண்டிக்கிறான், கடனை திருப்பி செலுத்து சொல்றான். அதை வாசித்து பாருங்க, 33ஆம் வசனம் வாசிங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். இரக்கம் அவன் பெற்றுக்கொண்டான், ஆனா இரக்கத்தை அவன் காண்பிக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த எஜமான் சொல்றான், இவனுக்கு இரக்கம் காண்பது எல்லாத்தையும் அவனுக்கு பெற்றுக்கொள்ளுங்க, உபாதிக்கிறவனிடத்துல கொண்டு போய் என்ன செய்யறான்? அவன் சேர்த்து விடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்க இரக்கம் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? இரக்கமுடையவர்களாய் காணப்படும், உங்களுக்கும் இரக்கம் கிடைக்கும். நீங்க மற்றவர்களிடத்துல எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அவ்வாறுதான் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நடத்தப்படுவீர்கள் என்று வேறு திட்டமாய் கூறுகிறது. ஆமென். ரோமர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இறங்குகிற தேவனாலேயாம். ஹல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இன்றைக்கு நாம் விரும்புகிறதுனால இந்த காரியத்தை பெற்றுக்கொள்றோம். இல்லைன்னா என் மூலியமா இந்த காரியம் நடப்பிக்கிறது, இல்லையென்றால் என்ன சில ஓடிக்கொண்டிருக்கிறதுனால இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டோம் என்பது கிடையாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் கர்த்தர் நம்ம மேல் வைத்த இரக்கத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க பார்க்கிறோம், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே தான் நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தால நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக் கொள்வதிலே ஒன்றுமே இல்லை. ஆமென். இரக்கங்களின் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? வாசித்து பாருங்க, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போய் விடுவார். பாருங்க, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி நீரூற்றுள்ள இடங்களுக்கு அவர்களை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இறங்கும் போது அவர் உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாதை தெரியாத இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்கி அவரை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, ஏதாவது காலத்திலே சிக்குண்டு தவித்துக் கொண்டு நீங்கள் காணப்பட்டாலும் கூட கர்த்தர் அதிலே மாற்றி, சூழ்நிலைகளை மாற்றி ஒரு செவ்வையான பாதையிலே நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீரூற்றாண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வறட்சியான நிலத்திலே இல்லை. ஹல்லேலூயா. நீரூற்றாய் எப்பொழுதும் கனி தரக்கூடிய ஒரு இடத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்
இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். பாருங்க, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனை விட்டு வழி விலகி செல்கிறாங்க, பின்மாற்றம் அடைந்து ஜீவிக்கிறதான மக்கள் என்னிடத்துல திரும்ப மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல திரும்பும் போது அவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனதுருகும்படி மீண்டும் அவர் என்ன செய்கிறார்? எழுந்திருப்பார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கத்தால் நம்மை ரட்சிக்கிறார், மீட்டுக் கொள்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க, 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 13, 22, 23. யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனதுருகினார், அவர்களுக்கு இறங்கினார், அவர் நினைந்தறினார் என்று சொல்லி விதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவாகாசை பார்க்கிறோம், ஆசைகள் ஒடுக்குகிறதை பார்க்கிறோம். அவனுடைய தேசத்தை எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான்? பறித்துக் கொள்கிறது. அங்கு இருக்கிறதான ஜனங்களையும் அவனையும் அவன் ஒடுக்குகிறான். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் பார்க்கிறார், யோவாகாஸ் ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறார். அவன் மேல் என்ன செய்கிறார்? மனதிறங்கினார். ஹல்லேலூயா. ஏன் உடன் மனதிறங்கினார் என்று சொல்லும்போது, அவர் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கையின் நிமித்தமாய் அவர்களுக்கு என்ன செய்தாராம்? மனதிறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவாகாஸ் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாத காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விடுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனவே ஆனாலும் கூட அவர் மனதிறங்கினார், அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஏன் என்று கேட்டால், அவர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு செய்த உடன்படிக்கை நிமித்தமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ஜனத்துக்கு, யோவாகாசும் தேசத்துக்கும் இரக்கம் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மிடத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணுவார் என்று சொல்லி கேட்டால், அதை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் பொய் உரையாத தேவன். வாசித்து பாருங்க, சங்கீதம் 89, 34வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 89, 34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆண்டவர் சொல்லினார், நான் உடன்படிக்கை பண்ணதுதான். ஹல்லேலூயா. நான் செய்த உடன்படிக்கையில இருந்து மீற மாட்டேன், என் உதடுகள் விரும்பினதை என்ன செய்ய மாட்டேன்? செய்யாம இருக்க மாட்டேன், மாற மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொன்ன உடன்படிக்கையை நிமித்தமாய் அங்கு யோவாகாஸ் காக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது. ஒடுக்கப்பட்டதான சூழலிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை அதை எகிப்தியர் ஒடுக்கி கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் மிகவும் சோர்ந்து போறாங்க. ஆனாலும் அவர் ஒடுக்கினாலும் கூட அவர்கள் வர வர பெருகினார்கள், விருத்தி அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய இரக்கம் நமக்கு காணப்படும் பொழுது யார் நம்மை ஒடுக்கினாலும் கூட அவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி ஒரு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவாகாசை ஆசகேல் என்ன செய்கிறான்? ஒடுக்குறான், துன்பப்படுத்துறான். ஆனாலும் கூட கர்த்தர் அவனோட ஒடுக்கத்தை மாற்றினார், அவனை துன்பத்திலிருந்து விடுவித்தார், அவனுக்கு என்ன செய்தார்? இரக்கம் பாராட்டினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் இவ்வாறாய் கூறுகிறார், எப்பக்கத்தில் நான் ஒடுக்கப்பட்டாலும் என்ன செய்யல? ஒடுங்கி போவதில்லை. ஆமென். எந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் கூட நாம் என்ன செய்வதில்லை? ஒடுங்கி போவதே கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்திலே 24, 25 வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 13, 24, 25. சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல்
இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகரோடு யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்துக் கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்துக் கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டிக் கொண்டான். இங்க பாருங்க, தேவனுடைய இரக்கம் யோவாகாசோடு இருந்தபடினாலே, தேவன் செய்த உடன்படிக்கை நிமித்தத்தினாலே அவன் என்ன செய்தான்? இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். இரக்கத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் என்ன செய்தான்? திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் நமக்கு இருக்கும் என்று சொல்லி கேட்டால், நம்முடைய சூழ்நிலையோட வாழ்க்கையில இழந்து போன காரியங்களை கூட நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இங்கே யோவாகாஸ் தேசத்தை எல்லாம் எழுதி போகிறான். ஆசகேல் குறித்த காலத்திலே மரித்து போகிறான். அவனுடைய குமாரனாகிய பெனாதாத் ராஜ்யபாரத்துக்கு வருகிறான். அப்போது யோவாகாசின் குமாரன் யோவாஸ் ராஜாவாகி அவனை மேற்கொண்டு ஜெயித்து தன் தகப்பன் இழந்ததான எல்லா காரியங்களையும் அவன் திரும்ப பெற்றுக் கொள்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், தேவனுடைய இரக்கம் நம்மிலே காணப்படும் என்றால், தேவ பிள்ளைகளை நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் இழந்து போனதான ஆசீர்வாதங்களை தேவனுடைய இரக்கத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோபோட வாழ்க்கையிலே பாருங்க, எல்லாவற்றையும் அவன் இழந்து போனவனாய் காணப்பட்டான். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் யோபின் மேலே காணப்பட்டது. அல்லேலூயா. அவன் இழந்து போன எல்லா காரியங்களையும் 2 தடையாய் அவன் என்ன செய்தான்? மறுபடியும் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அந்த ஜீவியத்திலே இழந்து போயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் கொடுக்கத்தக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 14:3-4. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமை கடத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே. ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இங்கே யோவாகாஸ் ஒடுங்கி போனான். ஹல்லேலூயா. அந்த ஆசைகளாலே ஒடுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை அவனுக்கு காணப்பட்டது. ஆனாலும் கூட இங்கே ஆண்டவர் பாருங்க சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஒடுக்கினவன் என்ன செய்தான்? ஒழிந்து போனான். அந்த ஆசைகள் மரித்து போனான். அவனுடைய மகனை என்ன செய்தான்? யோவாஸ் மேற்கொண்டு வெற்றி பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறதான பிள்ளைகள், உங்களை ஒடுக்குகிறதான ஜனத்திற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க இழந்து போனதான ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களை ஒடுக்கினவன் ஒழிந்து போனான். ஆமென். இரண்டாவதாக வாசிங்க 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 33:11. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயின் முட்செடிகளை பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இங்க பாருங்க, மனாசேயை பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனாசே ஒரு நல்ல ஒரு ராஜாவா இருந்தான். அவன் தேவனுக்கு பிரியமாய்தான் காணப்பட்டான். ஆனா அவன் என்ன செய்கிறான் பாத்தீங்கன்னா, அந்த அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளாலே அவன் 2 கைகளினால சங்கிலிகள், வெண்கல சங்கிலிகளால கட்டப்பட்டு அவன் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மனாசே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாய் காணப்பட்டான். அவன் ஒரு நல்ல பேர் பெற்றவனாய் காணப்பட்டான். இப்படியாய் அவனை ஒடுக்கி வெண்கல சங்கிலிகளை கட்டி இழுத்து கொண்டு போகிற போது அவன் என்ன செய்கிறான்? அவமானப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், நிந்திக்கப்படுகிறான். ஏன் இந்த சூழ்நிலை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கிறோம், அநேக அதிகாரிகள் நல்ல நல்ல நிலைமையில காணப்படுகிறான். ஏதாவது ஒரு காரியத்தினாலே, லஞ்சத்தினாலே, ஏதாவது இச்சையில விழப்பட்டு அவள் சிக்குண்டு அழைத்து கொண்டு போகிற போது அவள் அவமானப்படுகிறதை பார்க்கிறோம்.
துணியால முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே மனாசே என்ன செய்கிறான்? அவன் அவமானப்படுகிறான். இவன் ராஜா எல்லா அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகள் அவனை கை வில்லுகிடப்பட்டு அவனை கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா இவன் நல்லவனாய் காணப்பட்டான். ஆனாலும் கூட தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஹல்லேலூயா. இந்த மனாசே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான். விக்கிரகங்களை தேசத்திலே ஏற்படுத்தினான். விக்கிரக பலிபீடங்களை உண்டாக்கினான். இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அசிரியரின் கையிலே அவனை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போகும் என்று சொல்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஆனாலும் சொல்லக்கூட அக்கிரமக்காரரோட போக பண்ணி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே நீங்க ஜெபித்தாலும் கூட அதற்கான பதில் கிடைக்காமல் போகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் காணப்பட வேண்டும். பின்வாங்கி போக கூடாது. இங்கே தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை இங்கே மனாசே செய்கிறான். விக்கிரகங்கள் தேவனுக்கு அருவருப்பாய் காணப்பட்டது. தேவன் என்ன செய்கிறார்? அவனை என்ன செய்கிறார்? விலகிடப்பட்டு அடுத்த தேசத்துக்கு கைதியாய் அவன் கொண்டு போகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட அவன் தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கும் இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கும் இறங்கினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். வாசித்து பாருங்க. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் செபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். பாருங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியங்களை செய்ததான மனாசே அவன் தேவனிடத்திலே கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி அவன் கெஞ்சுகிறான். தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, நான் செய்ததான காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு பொல்லாப்பானதை நான் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான், கெஞ்சினான், அவரிடத்துல மன்றாடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா. அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார் என்று சொல்லி பார்த்தோம். தேவன் அவனை மறுபடியும் அவனுடைய ராஜ்ய பாரத்திலே கொண்டு வந்து அமர பண்ணினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய பிடிக்காத காரியங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் காணப்படலாம். ஹல்லேலூயா. அது நிமித்தமாய் நாம் பல சிக்கல்களை சிக்கொண்டு காணப்படலாம். இன்றைக்கு மனாசேயை போல ஆண்டவரிடத்திலே நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் மனாசேக்கு இறங்கி திரும்ப ராஜ்யபாரத்தை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் திரும்ப மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இழந்து போனதான ஸ்தானத்தை மறுபடியும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தார்? 15-16 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமில் உள்ள தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதில் சமாதான பலிகளையும். இங்கே பாருங்க, விக்கிரகங்களை எல்லாம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான்? தூக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை மறுபடியும் ராஜ்ய பாரத்துக்கு கொண்டு வருகிறார். வந்த மாத்திரத்திலே விக்கிரகங்களை எல்லாம் தூக்கி எடுக்கிறான். விக்கிரகங்களுக்காக செய்யப்பட்ட பலிபீடங்களை எல்லாம் என்ன செய்கிறான்? அவன் அகற்றி போடுகிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பலிபீடங்களை அவன் செப்பனிடுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னெல்லாம் காணப்படுகிறதோ, தேவன் நமக்கு இறங்கும் போது அவைகள் எல்லாவற்றையும் நாம் தூக்கி எறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில் அவை எல்லாவற்றையும் அகற்றி போடும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்ட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒடுக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இங்கே பார்க்கிறோம், அவமானம், நிந்தை, பாடுகளின் மத்தியிலும் கூட கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. தேவன் அவனை திரும்ப ராஜ்ய பாரத்துக்கு கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். அடுத்ததா 3வது வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:27. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார்.
அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இங்கே பார்க்கிறோம் பவுல் இவ்வாறாய் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பவுல் தன்னோடு கூட ஊழியம் செய்ததான எப்பிராப்பாவும் தீத்து வியாதிப்பட்டிருக்கிறான். வியாதி எப்படிப்பட்டதான ஒரு வியாதின்னு பார்க்கும்போது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் மிகுந்த துக்கம் அடைகிறான். இவன் மரித்து போய் விடுவானோ, என்னோடு கூட ஊழியம் செய்தானே, என்னோடு கூட அநேக இடங்களுக்கு வந்தானே, இவன் மரித்து போற ஒரு சூழல், மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவனுக்கு காணப்படுகிறது. என்ன செய்வது என்று சொல்லி அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் சொல்றான், இவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த போது கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அல்லேலூயா. அவன் வியாதியை முற்றிலுமாய் மாற்றி போட்டார், அவனை குணப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, எனக்கு இருந்ததான துக்கத்தை கூட கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றி போட்டார். அல்லேலூயா. இங்க பவுலும் துக்கப்படுகிறான். இவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த போது என்ன பண்ணுவது என்று செய்தபடி அவன் துக்கப்படுகிறான். கர்த்தர் இங்க என்ன செய்கிறார்? வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுடைய இருதயத்தில் இருந்ததான துக்கத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வியாதி நிமித்தமாய் ஒருவேளை நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம். வியாதியின் கொடூரம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம். இந்த வியாதியின் விடுதலையே இல்லாமல் காணப்படலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய துக்கத்தை எல்லாத்தையும் மாற்றி அவர் சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். அவமானப்படும் போது இரக்கம் செய்கிறார். வியாதி வரும்போது வியாதியிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு இரக்கம் பாராட்டி விடுதலை அளிக்கிறார். அது மாத்திரமல்ல, துக்கத்தை கூட அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா. நல்ல சமாரியனை பாருங்க. அவன் அடிபட்டு கிடக்கிறதான அந்த மனுஷனை கண்டு அவனுக்கு என்ன செய்தான்? மனதிறங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாமும் கூட மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். இயேசு வாழ்ந்ததான நாட்களிலே அநேகர் மேல் என்ன செய்தார்? மனதுருகினார். அவர்கள் எல்லாருக்கும் காயங்களை கட்டினார். அவர்கள் எல்லா வியாதியும் கர்த்தர் மாற்றினார். அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் இன்றைக்கு கூட நம் அண்டை வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கும் இரக்கம் பாராட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒடுங்கி போயிருக்கிற நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் ஒடுங்கி போறவர் அழிந்து போவதற்காக ஏதுவாக கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிறதான அவமானங்கள், நாம் விலகிடப்பட்டு போகக்கூடிய சூழலை போனாலும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? இரக்கம் பாராட்டி திரும்பவும் நம்முடைய அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வியாதி அகோர நம்மிலே ஒருவேளை காணப்படும் போது கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் போது நிச்சயமாகவே அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி வியாதி நகோரத்தை மாற்றுகிறார், துன்பத்தை நீக்குகிறார். அல்லேலூயா. இந்த வேளையிலே நம் யாரும் கண்களை மூடி அந்த இரக்கங்களின் பிதாவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஏசப்பா, இந்த வேளையிலே எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. என் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான கர்த்தர் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று கேளுங்க. ஏசப்பா, உம்மை நோகச் செய்தேன் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போனேன் அப்பா. இயேசுவே, உமக்கு விரோதமாய் நான் பேசினேன் ஆண்டவரே, உம்மை தூஷித்தேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேளையிலே எனக்கு இறங்கும் என்று கேளுங்க. இயேசுவே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். இயேசுவே, என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தருவீராக. என் சரீரத்துக்கு ஒரு சுகத்தை கொடும் என்று கேளுங்க. அல்லேலூயா. என்னுடைய அவமானத்திலிருந்து ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, என்னை இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் தேவ ஆவியானவர் கிருபை செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். மனதுருக்கம் உழைந்தோரவர், மன்னிப்பது தாயை பெருத்தோரவர். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். இயேசு நல்லவர், காலம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். இயேசு நல்லவர், காலம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள்.
சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுப்பா, தகுதி இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே, இந்த கிருபை ஆண்டவரே காண்பீம் அப்பா. இரக்கம் ஆண்டவரே பெரியது, இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் மேல் இரக்கம் செய்த தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த வேளையில் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே கர்த்தாவே, வியாதியோடு வந்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு இந்த வேளையிலே கர்த்தர் இரக்கம் செய்வீராக. சரீரத்திலே விடுதலையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். மனபாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேளை இறங்குவீராக. இயேசுவே விடுதலையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். இயேசுப்பா, விடுதலை பெற்றவர்களாய் நிலத்தை விட்டு கடந்து செல்ல தேவாலயத்தில் கிருபை செய்வீராக. இயேசுவே, அவமானத்திலே கடன் பிரச்சனையினாலே காணப்படுகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இரக்கம் செய்வீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். இயேசுப்பா, சோதர அவமானத்தை நிந்தையை எல்லாவற்றையும் இந்த வேளையிலே மாற்றி போடுவீராக. உள்ளான சந்தோஷத்தை சமாதானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஜெபிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம். இயேசுவே, எங்களை ஒடுக்குகிறதான பிள்ளைகளுக்கு முன்பதாய் எங்கள் தலை நிமிர்ந்து ஜீவிக்க ஒடுங்கினவன் ஒழிந்து போனார் என்று சொல்லத்தக்க அளவிலே இயேசுவே, நீர் எங்களை திரும்பவும் கர்த்தாவே எழுந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த சேவை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, மீதியான காரியங்கள் ஓதி பொறுப்படுத்தி நடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் வரைக்கும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மாறாதவர்.